பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். The fear of the Lord is a fountain of life, that one may turn away from the snares of death. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானி சொல்லுகிறதை கவனியுங்கள். 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கர்த்தருக்கு முன்பாக திகில் அடைவது அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதுதான் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பயம். 2, தேவனை கனப்படுத்துவதுதான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளிருக்கிறார். அப்ப தேவன் விரும்புகிறது என்ன? தம்முடைய ஜனம் தமக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப ஒரு மனிதன் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்லது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் வாழ்க்கையில 2 காரியத்தை செய்கிறது. ஒன்று, அவனுடைய வாழ்வில ஒரு நீரூற்றை அவன் உருவாக்கி கொள்ளுகிறான். 2, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன்னை உண்டாக்கினவரோடு கூட ஒரு இணைக்கப்படுகிற நிலையிலே அவன் காணப்படுகிறான். நான் இப்படி சொல்லுகிறேன், நம்மை உண்டாக்கின தேவனுடைய அன்போடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16, தம்மை நம்பி வருகிறவன் ஒருவனும் கெட்டு போய்விடக் கூடாது என்கிற காரியத்தில் தேவன் கவனமாக இருக்கிறார். அப்ப கர்த்தரை நம்புகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Glory to God. எந்த ஒரு மனிதன் கடவுளை நம்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்த நிலைக்கு நேராக, நான் இப்படி சொல்றேன், நாம் கடவுளை கனப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தன்னுடைய வாழ்க்கையில எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும்னு அவன் ஓடுறான் பாருங்க, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லக்கு இல்லாமல் அவன் அலைந்து திரிகிறது இல்லை, அவன் ஒரு லட்சியத்திற்காக வாழ்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறார். என்ன கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். Glory to God. நம்முடைய நடையில் நாம் கவனமாயிருப்போம்.
நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் இயேசுவையே முன்பாக வைத்து நான் ஓடுவோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரெயர் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், உங்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நினைத்து உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாரமா இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் விலக்கி உங்களுடைய பயணத்துல, உங்க நடக்கையில கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை அடைவதற்கு எங்கள் வாழ்க்கையில பாரமாயிருக்கிற ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உதறி தள்ளிவிட்டு எங்க ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.